ஒரு கையை பார்க்குறோம். கையை பார்த்தவுடன் அவர் சாதனையாளராக முடியுமா, சாதனையாளராக சாதனை படைப்பாரான்னு கையை பார்த்தோன்னு கண்டுபிடிக்கலாம், தாராளமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம கைரேகையை பார்க்குறோம், ஒரு கையை பார்க்குறோம், அதாவது முக்கியமான ரேகைகள் பங்கப்படாமல் இருக்கணும். இறுதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை பங்கப்படாமல் இருந்து குரு மீடும் சுக்கிர மீடும் நல்லா உயர்வா இருக்கணும். உயர்வா இருந்து இந்த விதி ரேகையிலேயோ இல்ல சூரிய ரேகையிலோ இந்த மாதிரி திரிசூல அமைப்பு இருக்கணும். விதி ரேகை இல்லைன்னா சூரிய ரேகை இதுல திரிசூல் அமைப்பு இருந்தா திடீர்னு சம்பத்து, நிறைய செல்வங்கள் வரும். ஏதாவது ஒரு துறையில் சாதனையாளராக திகழ்வதற்கு வாய்ப்புண்டு. உங்க கையை செக் பண்ணுங்க. முக்கியமான ரேகை நல்லா இருந்து குரு மேடும் சுக்கிர மேடும் உயர்வாக இருந்து விதி ரேகையிலோ சூரிய ரேகையிலோ திரிசூல் அமைப்பு இருந்தா நல்ல செல்வ வளத்தோடு சாதனையாளராக திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு.